திருமலா போலாமா? டைம் வந்து இப்போ 4 PM ஆகுது. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. வாங்க போகலாம். கிளம்பலாம். That's quite big. ஸோ நாங்கள் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண ஜெர்னிங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. இன்னும் பாதி தூரம் கூட ஏறல, அதுக்குள்ளே கிளம்பும் சம்பவம். ஆனால் நாங்கள் ஏற வேண்டியது இன்னும் 3500 ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஈவினிங் 6 நாங்கள் காலி கோபுரமான்ற பிளேஸுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஆனால் அலிப்பிரி ஸ்டார்டிங்லேருந்து டோட்டலாக 2300 ஸ்டெப்ஸ் ஏறினா ஃபஸ்ட்டு மலையே கம்ப்ளீட் பண்ண முடியும். மீதி இருக்கிற 6 மலை வந்து டோட்டலாக வர்டிக்கல் லென்த்தை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டு ட்ரீமி ட்வின் vlogs. சொல்லுவேன், மறுபடியும் சொல்லுவோம். இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டோம். 2 ஹார்ஸ் ஒரே ஒரு மலை 2 ஹார்ஸ் ஏறணும். இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நைட்டு 3 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3 PM ரீச் ஆகி மலை மேலேக்கு போகணும். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 10:15 ஆச்சுங்க. இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு உக்காந்துருக்கோம். கோயில் பக்கத்தில் தான் வந்து நாங்கள் உக்காந்துருக்கோம். கூலாக செம்ம ஜாலியாக இருக்குது. ஒரே பனிப்பாட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து மார்னிங் 10 PM இல்லைனா 10 PM ஆகுது கரெக்டாக மார்னிங்கு. ஸோ எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெடியாக இருக்கோம் இப்போங்க. அண்டு இங்கே ஜீப் வரும்னு சொன்னாங்க. ஜீப்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜீப் இன்னும் வரல. பர் பர்சனுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஜீப்பில். ஸோ ஜீப் சஃபாரி போயிட்டு டோட்டலாக 6 places இருக்குது. 6 places வந்து எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அண்ணா கிட்ட, டிரைவர் அண்ணா கிட்ட 6 places நேம்ஸ் கண்டுக்குன்னு ஒரே வாட்டி சொல்கிறேன். Stay tuned. இப்போ வந்து இந்த செகண்ட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். என்ன பேர்ரா இது? சிலா தோரணமும். இது வந்து கார்டனு. அப்புறம் வந்து அந்த பக்கம் போனால் சிவன் கோயில் வரும். இது வந்து நேச்சுரலாக வந்துச்சு, யாருமே செதுக்கி வைக்கல. ஆமாம் ஆமாம், ஒரு பார்க் மாதிரி. மலையாளம்டா, மலையாளம் தேடாங்க. அங்கதான்டா ஸ்பெஷல். அங்க வந்து ஒட்டின்னு இருக்க மாதிரி காத்துல இருக்கும். பேலன்ஸ் எதுவும் இருக்காது கீழே. ஓகேவா? ஸோ அந்த பக்கம் காட்டுறேன். ஸோ அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போய் காட்டுறோம். உங்களுக்கு நின்றுட்டு சரியாக தெரியல.
பேலன்ஸ் வந்து கீழே எதுவும் இருக்காது பில்லர் மாதிரி, ஆனால் ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கும். நானும் பார்க்கல இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். ஓகே, நீ வந்தியா இதுக்கு? நான் வந்தேன், நிறைய டைம்ஸ் வந்திருக்கேன் நான். சரி சரி, இறங்கலாம் வாடா. இறங்கலாமா? இறங்கவே மனசு வரலப்பா. பயமா இருக்கா? பயம் இல்லை, எவ்வளோ அது ஒன்றும் இல்லை. இப்போதான் ஹர்ஷா வயிறு முழுக்க சாப்பிட்டான். காலையில் பொங்கல் 2 தடவை சாப்பிட்டான். அவனால் ஏற முடியல, கஷ்டப்படுறான். டைம் 12 பண்ணல 12 ஆனால் பற்றிது. மச்சான், இந்த வியூ இருறா வந்து அதெல்லாம் ஏதாச்சு 1000 ஃபீட் தம்பி. பயப்படுறான் அப்படியே. ஆனால் இருந்தால் மட்டும் கால் கன்ஃபார்மாக ஓடியும். பயப்படாம இருக்க முடியும். இப்படியே சுற்றிட்டு போயிடலாமா? எப்படியே போயிடலாம்டா. இறங்கலாமா? இறங்கலாம். ஆனால் நம்ம எங்கே போனாலும் மலை ஏறுறோம். நீ ரீல்ஸ் எடுக்கிறான்டி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அங்கே பாட்டு கிட்ட போகலாமா? என்னது? டக்ஸ் வாக் வாக். நீயே டக்கு மாட்டிட்டு இருக்கு. ஓஹோ, பார்த்து தாண்டா சொல்லுவாங்க. பார்த்து கமிங் போடு. அங்கே தான் துமார் தூங்கின்னு கிடந்தான் லாஸ்ட் இயர் வரும்போது. லாஸ்ட் இயர் இல்லை, 2 years பேக் வரும்போது நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லை. 1 மணி நேரம் தான் நான் தூக்குனேன். அவன் வந்து 3 மணி நேரம் தூங்கினான்டா. யாரு? குமார். குமார் இங்க படுத்தான், ஏந்திருக்கவே இல்லை. நாங்க மட்டும் ஜாலியா விளாடணும். சரி, அங்க போலாம் வா, கிட்ட போலாம் வா. அது கிட்ட ஒண்ணும் பண்ணாது வாடா. இது விளையாடுறா, ஜாலியா இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயம் வீட்டுக்கு குத்துமா தெரியல. காலை பாத்தியா? செம்மையா இருக்கும். இல்ல புரியல. இந்த பக்கம் நம்ம போனா யாரும் பார்க்கல. நீதான் கத்துறது. வா 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 வா. இதான் நான் சொன்னது. அந்த பேலன்ஸ் இல்லாம பாத்தீங்களா, அதான் ஆச்சரியம். எதுவுமே பேலன்ஸே கிடையாது. ஆனா நேச்சுரலா வந்தது இதெல்லாம். ஆமா. இன்னொரு ஸ்பாட் என்னதுரா இங்க ஏதோ சிவன் கோயில் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போனோம்னா சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அதை போயிட்டு முடிச்சுட்டு ஆல்ரெடி அங்க ஸ்ரீவாரி பாதல் கிட்ட நம்ம லேட் பண்ணிட்டோம். லாஸ்ட் நாங்க 2 பேர் தான் வந்தது. ஜீப்ல எல்லாருமே இருக்காங்க. இப்போ எப்படி போறது? மறுபடியும் காமிச்சது. அது எங்க கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். அந்த பிரிட்ஜ் கீழே வந்து தண்ணி போகும். அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஒரு சிவன் கோயில் வரும். ஆமாடா, கணிதல்ல தண்ணி மூவ் ஆகலடா. இதுதான் தண்ணி வந்து இப்படிதான் வரும். மூவ் ஆகல தண்ணி வந்து. அங்கிருந்து ஃப்ளோ ஆகுமா? அங்கிருந்து ஃப்ளோ ஆகிட்டு போகும். ஃப்ளோ ஆகி மழை இல்லாதனால ஃப்ளோ ஆகல. காயின் கொடுப்பாங்க பாரு, தெரியுதா? ஜூம் பண்ண. என்னது? காயின்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு அது தெரியல, வேண்டிக்கிட்டு அதை போட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா காயின் போட்டு ஏதாவது வேண்டிக்கணும்னா வேண்டிக்கலாம். சிவன் கோயிலுக்கு சரிவா, மேலைக்கு போகலாமா? என்னடா கொடைக்கானல் கொஞ்சம் மாதிரி இருக்குது.
போலாமா? இப்போதான் நாங்கள் ஆகாசம் கங்கா வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கிளம்புறோம், வாங்க போகலாம். தண்ணி சவுண்டு பார்த்தியா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பா விநாசம் தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம், கிளம்பணும். ஆகாஷ் கங்காலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆமாம். கொடை பிறக்குது. தண்ணி இல்ல எல்லாம் உள்ள தண்ணி சுத்தமா தண்ணி இங்க இல்ல. ஆனா கேட் டேமுக்கு அந்த பக்கம் நான் பார்த்தேன் தண்ணி. நான் அதானே கேட்குறேன், இந்த பக்கம் இருக்கான்னு கேட்குறேன். அந்த பக்கம் இருக்கு. ஒரு வாட்டி ஃப்ளட் வந்தப்போ ஃபுல்லா இதெல்லாம் பயங்கரமா அடிச்சுன்னு போச்சு தெரியுமா? திறந்து விட்டாங்களா? கேட்ஸ் எல்லாம் திறந்து விட்டாங்களா? திறந்து விட்டாங்க. அதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த பக்கம் எவ்வளவு ஹைட் இருக்கு அதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இது ஓகேவா? இது கூட ஃபுல். இது வந்து எவ்வளவு ஹைட் எல்லாம் வரல. ஓகேவா? அங்க இருக்கு பாரு, செடிக்கு தண்ணி வரும். ஆனா பயங்கரமான ஸ்பீட்ல ஃப்ளோவா போகும். ஓகேவா? பயங்கரமான ஸ்பீட்ல ஃப்ளோ போச்சு. எப்போ அது? கல்யாணி டேம் அதெல்லாம் திறந்து விட்டாங்க பாத்தியா? ஒரே தடவை திறந்து விட்டாங்க எல்லாமே. அந்த டைம்ல தான் ஃப்ளட் வந்துச்சு இங்க கூட. கல்யாணி டேம் தண்ணி தான் இங்க வரும் இல்ல? ஆமா. அப்ப அந்த தண்ணி எல்லாம் பைப்ல விடுற தண்ணி. ஆமா. ஆனா அந்த தண்ணி வந்து டேம் தண்ணி தான்.
கொட்டா போகுது அரசாவை.